இங்கே புதையல் கண்டுபிடிக்கிற ஒரு டீமை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஏகப்பட்ட தங்க கட்டிங்க இருக்குது. இதெல்லாம் பார்க்க பழைய காலத்து தங்க கட்டிங்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லக்ஸரியான ஒரு கப்பல் இருக்கும். அதில் இருக்க ஒரு பட்டனை ஒருத்தன் தெரியாதனமாக ப்ரெஸ் பண்ணியிருக்கும். அதிலிருந்து வந்த இரும்பு ரோப்பை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா உடம்பையும் பாதியாக கட் பண்ணிடும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே கொடூரமாக இறந்து போயிருக்குவாங்க. அந்த கூட்டத்தில் இந்த ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தான் உயிர் தப்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கப்பல் அந்த கடலுக்கு நடுவில் தொலைஞ்சு போயிட்டு 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இந்த இடத்துக்கு வர இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்குவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த கப்பல் இருக்கிறத தேடிக்கிட்டு இருக்குவாங்க. அப்போதான் ஒரு மேப்ல இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அந்த இடத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்காக ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி ஜாக்குங்கிற ஒருத்தனை இன்வைட் பண்ணியிருக்குவாங்க. ஜாக் அவனோட டீம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கப்பல் எடுத்துட்டு அந்த கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்குவாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். மழை பெய்யறதையும் பார்க்காம அவங்க எல்லாரும் அந்த கப்பலை தேடிக்கிட்டு இருக்குவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க கப்பலில் இருக்க சிக்னல்ல ஒரு அலார சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும். இவங்க கப்பல் பக்கத்திலேயே பெரிய கப்பல் இருக்க மாதிரி காட்டும். உடனே கேப்டன் கிட்ட இதை பத்தி சொல்லுவாங்க. அந்த கேப்டனும் பார்க்க வர ஆனா எதுவுமே இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க கப்பல் பக்கத்துல அந்த கப்பல் வந்து நிற்கும். அந்த கப்பலை பார்க்கவே ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இவங்க எல்லாரும் அந்த கப்பலுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க உள்ள வந்த உடனே வெல்கம்ங்கிற ஒரு சவுண்டோட அங்க இருக்க கடிகாரத்துல அலாரம் அடிக்கும். இவங்க டீம்ல இருக்க ஒருத்தனை பாத்தீங்கன்னா கையை வச்சுட்டு சும்மா இருக்காம அங்க இருக்க கடிகாரத்துல அவன் கையை வைக்குவான். கையை வச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஏதோ வினோதமா நடந்துகிட்டு இருக்கும். அந்த கடிகாரத்துல கையை வச்சோன்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருக்க ஒரு இடத்துல உடச்சிட்டு கீழே விழ போயிடுவான். இவங்க டீம்ல இருக்க ஒருத்தனை பாத்தீங்கன்னா உடனே அவனை பிடிச்சிருவான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல உயிரோட இருக்க அந்த சின்ன பொண்ணை இவங்க பாக்குவாங்க. இவன் மறுபடியும் பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்க மாட்டான். அடுத்து இவங்க டீம்ல இருக்க ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு வாட்ச் எடுக்கும். அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா 1965ல கண்டுபிடிச்சது. அதுவே இந்த கப்பல் தொலைஞ்சது பார்த்தீங்கன்னா 1962ல தொலைஞ்சு போயிருக்கு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யாரோ வந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க கண்டுக்காம வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.